தலைவி 4ஆம் அத்தியாயம். தேவிகா சிங்கப்பெண். தேவிகா தான் பிரதேசத்தில் உள்ள பாடசாலையின் சிங்கள மொழி ஆசிரியர். ஓரளவு நகரமயமானாலும் வசதிகள் குறைந்த பாடசாலை என்பதால் கற்பிப்பதற்கு தேவிகா அதிக அளவு கஷ்டப்பட்டார். குறைந்த வசதிகள் படைத்த பிள்ளைகள் தான் இந்த பாடசாலைக்கு சமூகம் அளித்தனர். பிள்ளைகளின் கல்வியை மட்டுமன்றி எதிர்காலத்தையும் சீர்குலைக்கும் போதைப் பொருள் பாவனை பறந்து காணப்பட்டது. அந்த குடும்பங்களின் வயதில் மூத்தவர்களும் இவற்றுக்கு அடிமையாகி இருந்தனர். அந்த மக்கள் வாழும் விதத்தை காண்கையில் தேவிகாவுக்கு கண்ணீர் பெருகியது. தொடர் மாடிகளில் மலசல கூடங்கள் மற்றும் நீர் வழிந்தோடக்கூடிய வடிகான் வசதிகள் கூட இல்லாத அந்த சூழலில் பிள்ளைகள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாவது என்பது புதுமையான விடயம் அல்ல. கற்பித்தல் செயற்பாட்டுக்கு அப்பால் இந்த பிள்ளைகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண தேவிகாவுக்கு தேவை ஏற்பட்டது. இது பற்றி தனது கணவருடன் உரையாடினாள். தேவிகா இதை பிள்ளைகளின் பெற்றோருடன் கலந்துரையாடினாள். உள்ளூராட்சி மன்ற அமைப்புகளிடமிருந்து தமக்கு எவ்விதமான வசதிகளும் கிடைப்பதில்லை எனவும் அவர் கூறினார். அப்பிரதேசத்தின் அரசியல்வாதியின் உதவியுடன் போதைப் பொருள் வியாபாரம் இடம்பெறும் விதத்தையும் அவர்கள் கூறினார்கள். தனக்கே தெரியாமலே அப்பிரதேச பெற்றோரின் ஒரே எதிர்பார்ப்பாக தேவிகா மாறினாள். இதற்கிடையே உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற்றது. பெண்களுக்காக 25% ஒதுக்கீடு ஒன்றும் கிடைத்தது. தமக்காக தேர்தலில் போட்டியிடுமாறு தேவிகாவை பிரதேசத்தில் உள்ள பெற்றோர்கள் வலியுறுத்தினர். ஆனாலும் தேர்தலில் போட்டியிட தேவிகாவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கவில்லை. அரசியல் என்பது ஆண்களுக்கு உரித்தான விடயம் என பலர் எண்ணுகின்றனர். ஆனாலும் பிரதேச பிள்ளைகளுக்காக தான் ஒரு பெண்ணாக முன்வந்து இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என தேவிகாவுக்கு தோன்றியது. முன்னர் விரும்பாவிடினும் தேவிகாவின் உண்மையான எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட அவரின் கணவரும் இதற்கு உடன்பட்டார். கட்சியொன்றுடன் பதிவு செய்து கொள்ள உதவினார். எதிர்பாராத வகையில் தேவிகாவுக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு ஒரு தொகுதியும் கிடைத்தது, அதுவும் இடஒதுக்கீடு காரணமாக. தேவிகா போஸ்டர் அடிக்கவில்லை. பாடசாலை பிள்ளைகளின் பெற்றோர்கள் தேவிகாவுக்காக வீடு வீடாக சென்றனர். ஆசிரியர் எமக்காக முன்வந்த தேர்தலில் வாக்கு கேட்கின்றார் என கூறினர். தேவிகாவுக்கு அவரின் சொந்த கட்சியின் உள்ளிருந்தேதான் அதிக அளவு எதிர்ப்பு காணப்பட்டது. ஒரே அடியாக அரசியலில் குதிப்பது எவ்வாறு என அவர்கள் கட்டுக்கதை கட்டினர். அவ்வாறான சகல சந்தர்ப்பங்களிலும் தேவிகாவின் கணவர் அவளுடன் பக்கபலமாக இருந்தார். பிரதேசத்தில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்கள் தேவிகாவுக்கு பல்வேறு யோசனைகளை கொண்டு வந்தனர். நான் இந்த பிரதேசத்தில் போதைப் பொருள் பாவனையை முடிவுக்கு கொண்டு வருவேன் என பகிரங்கமாகவே தேவிகா கூறினாள். இதற்கிடையே தேவிகாவுக்கு பெரும் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. அவளின் கணவர் திடீரென வாகன விபத்துக்குள்ளானார். தேவிகாவின் முழு உலகம் இடிந்து விழுந்தது. இதற்கிடையில் தேர்தல் இடம்பெற்றது. அனைத்தும் இல்லாமல் போன சந்தர்ப்பத்தில் இந்த போராட்டத்துக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பேன் என தேவிகா உறுதி பூண்டாள். தேவிகாவுக்கு அதிக அளவு வாக்குகள் கிடைத்தன. ஆனாலும் தொகுதியில் வெற்றியிட்டு அவை போதியதாக இருக்கவில்லை. அப்பிரதேச பெற்றோர்கள் அதிக அளவு கவலை கொண்டனர். டீச்சர் கவலைப்பட வேண்டாம், நாங்க அடுத்த முறை வெற்றியீட்டுவோம். அனைவரும் தேவிகாவை சூழ்ந்து கொண்டு தெரிவித்தனர். அந்த சந்தர்ப்பத்திலும் 25% ஒதுக்கீடு தேவிகாவுக்கு உதவியது. அதிக அளவு வாக்குகளை பெற்றிருந்த அவரை பெண் பிரதிநிதியாக தெரிவு செய்தனர். பிரதேசத்தின் பெற்றோர்கள் தேவிகாவுக்கு வெற்றிலை வழங்கி வரவேற்றனர். தேவிகா பிரதேசத்தில் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக மாபெரும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்தார். சகல பிள்ளைக்கும் வயது வந்தவர்களுக்கும் விழிப்புணர்வு ஊட்டினார். அவர்களின் கழிவறை வடிகான் கட்டமைப்பு போன்று வாழக்கூடிய சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி கொடுக்கவும் தன்னை அர்ப்பணித்தாள். அவள் தனது பிரதேச உறுப்பினர் பதவிக்கும் அப்பால் சென்று பிரதேசத்துக்காக பணியாற்றினார். போதைப் பொருள் வியாபாரத்துக்கு கை கொடுக்கும் நபர்களை சட்டத்தின் முன் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுத்தார். அடிமையானவர்களை புனர்வாழ்வு செய்யும் நடவடிக்கையும் ஆரம்பித்தார். பிரதேசத்தைச் சேர்ந்த அனைவரும் தேவிகாவை எமது டீச்சர் என அழைக்கின்றனர். தேவிகா பிரதேச உறுப்பினர் பதவியை வகிப்பதுடன் ஆசிரியர் தொழிலையும் முன்னெடுத்தார். நான் அரசியல பிரவேசிச்சது பிள்ளைகளுக்காக. இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஒன்று உருவாக்கி கொடுப்பது எனது தேவை. பிள்ளைகளுக்கு வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நான் மந்திரியானாலும் இன்னமும் உங்களுடைய ஆசிரியராகத்தான் என்னை எண்ணுகின்றேன். எமது பிரச்சனைகளுக்காக எமது பெண்கள் முன்வர வேண்டும். ஆண்கள் நடவடிக்கை எடுக்கும் வரை காத்திருக்க முடியாது. தேவிகாவின் உரையோடு பிரதேசத்தில் அரசியலில் ஆர்வமுள்ள இளம் பெண்கள் அமைப்பும் தோற்றம் பெற்றது. தேவிகா அவர்களுக்கு தலைமைத்துவம் வழங்கினாள். தலைவி நாட்டுக்கு தலைமைத்துவம் அளிப்பவளின் கதை.